அதான் எனக்கு ஆசை தாங்க என்ன பண்ணுறது அம்மாடா டேய் அம்மாடா ஒன்று தெரியாதா அவன் என்ன பண்ண நான் பாடல எப்படி அடிச்சு தெரியல அவன் அடிப்பாங்களாம் எப்படி அடிச்சுனா அவளை எப்படி அடிச்சுன்னு அவளை ஏதோ என் கண்ணால பாவனை அடிப்பாங்களா எப்படி அது அவளை ஆச்சு அவளை கண்ணால நான் பாக்கணும்டா ஜமாட்டா தாங்குது ஜமா சித்தியா நானும் எவ்வளோ அடிச்சுப்பேன் மறுபடியும் அப்படி அடிச்சா அவளை போய் எனக்கு பின்னால வந்தவளுக்கு அடிக்க முடியாது என்னால என்ன மழை செய்யணும் உயிர் சாத செய்யணும் அடிக்கிறாங்களாம் போடு அம்மா இடத்துல கிராமத்தில் இருப்பதால் என்னை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை என்ற அகங்காரம் கொண்டிருந்தால் கங்கை அவளோட அவளுக்கு கங்கை கரும்புண்டு உயர்ந்தவர் யாரும் என்று அகங்காரம் கொண்டிருந்தால் கங்கை அந்த கங்கையை உயர்வாக பேசி உங்களை தாழ்வாக பேசி கோபம் செய்தது நானும் அண்ணனும். ஆமாமா ஏன் இந்த கங்கையுடைய மனம் வளர்க்க வேண்டும். உலகிலே சக்தியே உயர்த்தவன் சக்தியே உயர்த்தவன் சக்தி இல்லாமல் சரியான ஜீவனம் நம்முடைய கற்க
சக்தியே பெரிதென்று இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக உன்னை இறக்கியும் அவளை பெருமையாக பேசியும் உன்னை இவ்வளவு கோபம் இருக்க செய்தது. அப்படியா? அப்படி என்றால் அவளை தூக்கி தலைமையான வெற்றியில் இருப்பதால இப்ப டமாண்டுக்கே போட்டு நீ தான் பெரிய ஆளு. பெரிய உயிரா இன்றோடு கங்கையினுடைய கர்வம் அழிய வேண்டும், அழிய வேண்டும். சத்தினுடைய புகழ், சத்தினுடைய புகழ் போக வேண்டும். போக வேண்டும். உலகத்தில் யாரு பெரியவா? சத்தியே பெரிய. சத்தியா சொல்றா? சொல்றா கையை வைக்காத, கையை வச்சு அப்போ வேற இப்ப வேறையா? அப்ப அவளை பத்தி பெருமையா பேசுனேன், அவ பக்கம் எல்லாம் தப்பி இப்போ நான் என்னால முடியாது. எப்படி எந்த பக்கம் நல்லா இருக்குதோ அந்த பக்கம் பேசுவாங்க. சொல்லு. இப்போது நீ ஒரு வேலை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எங்களை எல்லாம் முடிந்திருக்காங்க. யாரை உருவாக்கி இருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறேன். ஜென்மத்தில் தேவம் உள்ளவன். ஆமா. இந்த ஜென்மத்தில் அசுர புத்தி கொடுத்திருக்கிறார். ஆமா. அந்த அசுரனானவன் எங்களை மட்டும் அடிப்பான்னு நினைக்காதே. தேவர்கள் நூறு அசரியோட அழைப்பான். அதுவும் இல்லாம உண்மையும் செய்வான். ஏன் எதற்காக? தேவர்களுக்கு அசுரவனம் கொடுத்து விட்டான். ஆமா. குரல் கையில மாலாட்டா என்ன செய்யும்? குரல் கையில பூ மாலாட்டா பிச்சு பிச்சு போடும். அப்புறம் நான் என்ன, நீ என்ன? என்னையும் அடிப்பான், உன்னையும் சித்திரவதை செய்வான். அதனால் அவனை நீ அழிக்க வேண்டும். ஒரு செத்த பிள்ளையை தாய் கொள்வாளா? யார் பத்தினி? எப்படி நானே உட்படும் செய்த பண்டாசுரனை நான் கொள்வதா? வேண்டாம் வேண்டாம். இது அடி கொடிய பாவி பாவம். பசுவை கொன்றான். சரியான மரியாதை கிடைக்கும். உண்மைதான். அந்த பகவானே கொடுக்கக்கூடியவர்களை ஆமா. வாழ்ந்து சீதா அந்த பால் பசுவானது நமக்கு இணங்கவில்லை என்றால் அந்த கொட்டையில் இருக்கக்கூடாது. இருந்தால் குடும்பத்திற்கே சேதம். அந்த அசுரனை கையால் அடிக்க வேண்டும். என்ன சுவாமி கொடுமை? என்ன கொடுமை? சரி மீண்டும் அம்மாள் அழைப்பான். இந்த உருவத்தை மாற்ற வேண்டும். எப்படி மாற்ற வேண்டும் தெரியுமா? வீரமா காளியாகி கரத்தி ஏந்தி கரத்தில் கொண்டு சில காலம் வாழக்கூடிய சாபம் உருவாயிட்டு சொன்னாங்க. இப்பொழுது நீ என்னை பிரிய வேண்டும். இந்த உருவத்தை மாற்றி வீரமா காளியாக கொடுக்க வேண்டும். துர்கா தேவியாக கொடுக்க வேண்டும்.
இப்ப தெரிகிறது அந்த எல்லை கரையில் கோயில் எல்லாம் கரையில் ஊரத்தில் ஊர்ல கேட்க மாட்டேன். அதனால கரையில் ஓரம் ஏன் ஏன் எதற்காக எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய உருவம் அபோர உருவம். அதனால் ஊர் உள்ள எங்கேயுமே போய் கட்ட மாட்டேன். ஆகையால் தெரிகிறது அந்த எல்லை கரையில் அபோர உருவோடு நான் வழிவிடக்கூடாது கேட்டால் ஆமா மறந்து அடித்து அந்த இடத்தை விடுத்து கைலாயம் வந்து என் பதம் அடைகிறார். காலியாக இதோ சந்து காலியாக